இன்னைக்கு நம்ம வீட்ல நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க 6 கிலோ நார்த்தங்காய் அரிஞ்சு உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் வச்சிருக்கேன். வெறும் மிளகாத்தூளு, இது கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூளு, இது வந்து வரமிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன். வெந்தயத்தூளு, பெருங்காயம், கடுக பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஜீரகம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஜீரகம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். ஜீரணம் ஆகும். சாப்பிட்டா இன்னும் நல்லா ஜீரணம் ஆகும் ஊறுகாய். அதுக்கு இது பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சட்னி எல்லாம் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து அதே மாதிரி நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் செக்கில் ஆட்டினேன்னா சுத்தமான எண்ணெய் தான் நான் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிக்க போகிறேன். இங்கே பாருங்க கடுகு போட போகிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூளே போட்டுக்கிறேன். ஏன்னா கருகி போயிடும் அதில் போட்டால். அதனால் 4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இப்போ மஞ்சத்தூளும் அரைச்சி வச்ச மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள். இது வந்து கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் பாருங்க. இந்த பதத்துக்கு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இந்த காயை வந்து கொட்டலாம். இப்போ இந்த பழத்தை போட்டாச்சு. நல்லா கிண்டி விடலாம். இப்போ அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போ நல்லா இது ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து கடுகு பொரிச்சு வச்சிருந்தோம்ல, அதை அரைச்சி போட்டுக்கலாம். இது போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட் கொடுக்கறத இந்த 2 பொருள். அது கூட வெந்தயம். இந்த வெந்தயம் போடலாம். இப்போ வெந்தயத்தூள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 3 கை போட்டு நல்லா அந்த பொடியெல்லாம் போட்டதுனால நல்லா கிண்டி விட்டாதான் நல்லா ஒன்று சேரும், நல்லா இருக்கும். அதனால நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க நார்த்தங்காய் ஊறுகாய்
இப்படிதான் தாளிக்கணும். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவுல போட்டு இது பிளாஸ்டிக் டப்பாவுல போடலாம். கண்ணாடி டப்பா, இல்லாட்டி பானையில கூட போட்டுக்கலாம். போட்டு வச்சிருந்தா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.